அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராய்லர் கோழி பற்றி பல தப்பான தகவல்கள் இன்னுமே எல்லா இடங்களையும் பரவலாக இருந்துகிட்டு தான் இருக்குது. இது எதுக்காக அந்த பிராய்லர் கோழி பற்றி தப்பான தகவல் எல்லா சைடும் பரப்பப்படுது அப்படின்னா, நாட்டுக்கோழியோட விற்பனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அதை சாப்பிட்ற மக்களும் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதும், இந்த சைடு நாட்டுக்கோழியோட வியாபாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். என்னென்னா, முன்னாடிலாம் இறைச்சி இருந்துச்சு. இந்த இறைச்சியில் அதிகமான காசு கொடுத்து தான் அந்த இறைச்சி கிடைக்கும். ஸோ அடித்தட்டு மக்களால் அந்த காசு கொடுத்து அந்த சிக்கனோ மட்டனோ எதுவும் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான புரத சத்துலாம் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காது. ஸோ இது மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கப்போ மக்கள் வெறும் அரிசியை நம்பி மற்ற ஆகாரத்தை நம்பி இருந்துட்டு இருக்கிறதுனால அதிகமான கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புரத சத்தோ கொழுப்பு சத்தோ அதிகமாக இருக்க உணவுகளை அவங்களால எடுத்துக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கப்போ தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக ஈஸியாக நம்ம ஒரு என்ன பண்ண அப்படின்னா, கோழியை குறைந்த நாட்கள்லேயே வளர்க்க வச்சு அதை மக்களுக்கு இறைச்சியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அப்படி தான் பிராய்லர் கோழி. சீக்கிரமான நாள்லேயே அது என்ன பண்ணிடும், வளர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு வளர்ந்து கொஞ்சம் சதை உள்ளதாக இருக்கிறதுனால நிறைய இறைச்சி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த நிறைய இறைச்சி கிடைக்கிறதுனால அதில் இருக்க அதிகமான புரத சத்து மக்களுக்கு போய் சேரும். மக்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த விஷயமே. ஸோ பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்கள் இந்த நாட்டுக்கோழியில் என்ன விதமான சத்துக்கள்லாம் பார்க்குறீங்களோ அது அனைத்துமே பிராய்லர் கோழியில் இருக்கும். முன்ன பின்ன இருக்கும். அது பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால் பிராய்லர் கோழி சாப்பிடணும் எந்த ஒரு தவறுதலோ எந்த ஒரு பயமும் எதுவும் இருந்துக்க வேணாம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு தான். எல்லா இடங்கள்லையுமே இன்னுமே பிராய்லர் கோழி வெகுஜன மக்களால் எல்லாருமே சாப்பிடக்கூடியது. என்ன காரணம்னா, கம்மியான விலை, நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது. பிராய்லர் கோழி நிறைய ப்ரொடக்ஷன், இன்னொன்று சீக்கிரமாகவே கோழி வளர்ந்துறதுனால கம்மியான காசுக்கே நம்மளுக்கு ஒரு இறைச்சி கிடைக்குது. கம்மியான காசுக்கே உங்களுக்கு ஒரு மீட் கிடைக்குது அப்படின்னா நல்லது தானே. எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் எல்லா கம்மியாக பணம் சம்பாதிக்கிற மக்களும் நடுத்தர மக்களுக்கும் ஈஸியாக ஒரு இறைச்சி கிடைக்கிது. அது மூலமாக அவங்க புரத சத்து கொழுப்பு சத்து மற்ற சத்துங்கள் எல்லாம் அயன் சத்துலேருந்து எல்லா சத்தும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால அது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றாகவும் இருக்கும். ப்ளஸ் என்னென்னா ஈஸியாக போய் எல்லாருக்கும் சென்றடைஞ்சிரும். அதனால தான் பிராய்லர் கோழி இன்னைக்குமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அதை பற்றின ஒரு தப்பான பார்வையும் ஒரு இதுவுமே இன்னும் இருக்குது. என்னென்ன பார்வைலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக பொண்ணு வயசுக்கு வந்துடுவாங்க, அப்புறம் அதில் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்கன்ட்டு. ஸோ இன்ஜெக்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே இன்ஜெக்ஷன் போடுவோம் இல்லையா, எந்த நோயும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அது மாதிரி பறவை காய்ச்சல் பண்ணுற நோய் எதுவுமே அந்த கோழிகளை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி போகிற இன்ஜெக்ஷன் தான் அது. ஸோ அதை நம்ம ஊசி போட்டு வளர்க்குறோம், அதனால பெருசாக வருது, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த ஹார்மோன் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளுக்கு இதை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தரவுகளும் இப்படி கிடையாது. அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மக்கள் கிட்ட புழக்கத்துக்கே அது மாதிரி சாப்பாடோ ஃபுட்டோ அது மாதிரிலாம் வராது. ஸோ பிராய்லர் கோழி சாப்பிடலாமா, கண்டிப்பாக சாப்பிடலாம். அதனால வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதில் இருக்க புரத சத்து மற்ற சத்துக்களும் நம்மளுக்கு தேவை. நம்ம உடம்பை வலுவாக்குறதுக்கும் இன்னும் அதிகமாக பாடி பில்டிங்க்கும் அது ரொம்ப தேவைப்படுது. இல்லைன்னா ரொம்ப நரங்கி போய் சூம்பி போய் ஒரு சத்து இல்லாத மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. ப்ளஸ் பெரியவங்களும் அப்படி தான். அதனால் இறைச்சிங்கிறது நம்ம உணவில் ஒரு சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம். பியூர் வெஜிடேரியனாக மட்டும் இருந்தோம்னா சில குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு, நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அதெல்லாம் கொஞ்சம் வரது வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் புரத சத்து அதிகமானது உங்களுக்கு இறைச்சியில் கிடைச்சிடும். புரத சத்து இந்த ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இந்த வெஜிடேரியன் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம ஈஸியான சோர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அது ரொம்ப நல்லது. அதுவும் கம்மியான விலையில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி உருவாக்கப்பட்டதான் பிராய்லர் கோழி. விற்பனை நல்லா போயிட்டு இருக்கு. பட் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை சாப்பிடக்கூடாது, நாட்டுக்கோழி தான் சாப்பிடணும், நாட்டுக்குள்ள சத்து அதிகம்ட்டு. பட் நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எலும்பு அதிகமாக இருக்கும், சதை எலும்போடு ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதோட ஃப்ளஷ் கம்மியாக இருக்கும். ஸோ நாட்டுக்கோழியோட ஃப்ளஷ் கம்மியாக இருக்கிறதுனால லார்ஜ் ப்ரொடக்ஷனுக்கு என்ன ஆகும்னா ஃப்ளஷ் கம்மியாக போய் சேருது, அதில் சத்தும் கம்மியாக போய் சேரும். ஸோ அது இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பெரிய பெரிய ஆட்கள், அதாவது உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் என்ன அதை பெருமையாக பேசுகிறாங்க. பெருமையாக பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டுக்கோழி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும், நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்றது முடியும், நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி இது அப்படின்ட்டு நாட்டுக்கோழிக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி நாட்டுக்கோழிக்கு ஒரு விலையை 600 700 வாங்குற அளவுக்கு நாட்டுக்கோழி டிமாண்டை அதிகப்படுத்திட்டாங்க. என்னன்னா, இப்போ நீ பாய்லர் கோழி சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு, நாட்டுக்கோழி தான் நீ சாப்பிடணும், அதுல தான் சத்து இருக்குன்னு அது ஒரு பை பிரச்சாரத்தை பண்ணி இப்போ நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு, நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல் எல்லாரும் கொண்டு பிராய்லர் கோழி மட்டம் தட்டுறாங்க. பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களையும் மட்டம் தட்டுறாங்க. ஸோ என்னன்னா, இது ஒரு தப்பான புரிதல் தான். அதனால நாட்டுக்கோழி சாப்பிட்றது தப்பு இல்லை, பிராய்லர் கோழி சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் நாட்டுக்கோழியோட விலையை மட்டும் அதிகமாக வச்சிருக்கிறது என்ன காரணம்னா, அதை டிமாண்டை கிரியேட் பண்ணி இவனுங்களே வச்சுக்கிட்டாங்க, செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு
பணம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடணுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு உண்டாக்குது இல்லையா? அதே சத்து தான் இங்கேயும் இருக்கு. இங்கே நம்ம சாப்பிட்டு போயிடலாம், நம்ம எதுக்கு நாட்டுக்கோழி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் உண்டாக்குது. ஆனால் நாட்டுக்கோழியை ஒரு ப்ரெஸ்டீஜாக வச்சுட்டாங்க. நாட்டுக்கோழிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜ், இவங்க தான் சாப்பிடணும். இது மாதிரி நான் நாட்டுக்கோழி சாப்பாடு போட்டுறேன்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறதும், அதை பிரபலப்படுத்துறதும், அதை சந்தோஷப்பட்டுக்கிறதும், அதை சிலாகிச்சுக்கிறதும் இப்போ காமனாக ஆகிட்டு இருக்கு. ஸோ நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, எல்லா கோழியும் ஒன்று தான், அது ஒரு கோழி, அவ்வளோதான். அதுலக்கு இறைச்சி, எல்லா இறைச்சி மாதிரி அது ஒரு இறைச்சி தான். அதுக்கு சத்து, எல்லா கோழி வகையில இருக்க சத்து தான் இதுலேயும் இருக்கு. எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நீங்கள் எந்த கோழி வேணால் சாப்பிடலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுக்குங்க. இது பெருசு, இது சின்னது, இதில் சத்து அதிகம், இதனால ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பொய் பிரச்சாரம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.